ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அபிராமி அந்தாதியில் பாடல் 25 பார்க்கலாம். பின்னே திரிந்துன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. இதில் பொருள் பார்த்துடலாம். பின்னே திரிந்துன் அடியாரை பேணி பிறப்பறுக்க அப்படின்னா, அம்மன் அருள் பெற்றவங்க, அவங்கள தொடர்ந்து நின்று போற்றுறவங்க, அவர்களை தாயை போல காப்பாற்றி பிறப்பு மரணம் என்னும் சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறாள். அடுத்தது, முதல் மூவரும் முன்னே தவங்கள் முயன்று அப்படின்னா, முதல் மூவர்னா யாரு? மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன். அவங்க உலகத்தோட படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூவருமே அபிராமி தாயோட சக்தியை அடைய பெரும் தவம் செய்கிறார்கள். இவ்வாறு அம்மன் தெய்வங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறாள் என்பதை சொல்கிறார். அடுத்து, அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. உலகின் துன்பங்கள், பயம், நோய், கஷ்டம், கர்மபந்தம் என்ன ஆனாலும் அபிராமி அம்மன் அருள் எல்லா வினைகளுக்கும் மருந்து போல செயல்படுகிறது அப்படின்னு அபிராமி பட்டர் இந்த லைன்ல சொல்றார். என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே. அம்மனின் கருணை, அழகு, பரிவு ஆகியவற்றை நினைத்தாலே மனம் நிறைந்து விடுகிறது. அதனால் அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு? நான் எப்போதும் உன்னை மறக்காமல் புகழ்ந்து கொண்டே இருப்பேன் சொல்றார். இதுல என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்றேத்துவனே அப்படின்னா, நானும் என் மனமும் உன்னை எப்பவுமே நினைச்சு கொண்டே இருக்கோம். தெய்வத்தை இடைவிடாம நினைச்சாலே மனசு ஒரு முகமாகும். அப்போ அந்த எண்ணங்கள் நிஜமாகும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. அபிராமி அருமருந்து, அதாவது எல்லா துன்பத்தையும் போக்கும், தடைகளையும் நீக்கும், விரும்பிய காரியத்துக்கு நல்ல பலன் தரும், கர்ம தடை நீக்கும்னு நம்பிக்கை. அதனால்தான் அபிராமி தாயை மறக்காம நினைக்கணும். அப்படி நினைக்கிறதுனால நம் எண்ணத்துக்கு தெய்வமே பலன் கொடுக்கும். இந்த பாடலை நினைத்த காரியம் நடக்கணுன்றதுக்காக நீங்கள் தினமும் பாடிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நிறைவேறும். இறையருளை தேடி சர்விஸ் மாம்ஸ் சேனல். தேங்க்யூ.